எங்கே போகிறேன்னு கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? 5 நாள் ட்ரிப் துபாய்க்கு போகிறேங்க. வாங்க, என் கூடயே வாங்க, சுற்றி பார்க்கலாம். அப்படி காலையில் சூரிய உதயத்தை பார்க்க முடியுங்களா? பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஏர்லி மார்னிங் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது சவுதியில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படியே இங்கே வந்து சீக்கிரமாகவே சூரியன் உதிச்சிரும். ரெண்டாவது அந்த காலையில் அந்த ஒரு சில் காற்றோட ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. போகிற வழியெல்லாம் அப்படியே கேரவன் பார்க்கலாங்க. இங்கே வந்து டெசர்ட்டில் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா போய் நைட்டு தங்குவாங்க. அப்புறம் அந்த லீவெல்லாம் இப்போ இடையில வர்றதுனால போய் அங்கே ஸ்டே பண்ணி அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தூரத்தில் தெரியுது, நான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கிறேன்னு தெரியல. இதில் வந்து கார்லாம் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போவாங்க. 140 120 ஸ்பீடில் போகிறனால பயங்கர ஸ்பீடு. அந்த சவுண்டு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் அதை கட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்குறேங்க, வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். இதோட ஒரிஜினல் சவுண்டு நான் பேசிகிட்டே தான் எடுத்திருப்பேன், இருந்தாலும் அந்த சவுண்டே உங்களுக்கு கேட்டிருக்காது. பார்த்திங்களா, எங்கே பார்த்தாலும் இந்த மழை அடிக்கடி பேஞ்சு செடியாக முளைச்சிருக்குங்க. பாலைவனம் ஃபுல்லாக செடிகள் தான். உங்களுக்கு இதை காட்டணுங்கிறக்காண்டி தான் காட்டுறேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. துபாய்க்கு கிளம்பிட்டோம். ஸ்மால் வெக்கேஷன் துபாயில் போய் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், துபாய் வந்துட்டோம். துபாயில் வந்து நம்ம லக்கேஜ் கலெக்ட் பண்ணி வெளியில் அவுட்ரு கேட்டை இதுக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் தான் போய் ஆகணும். இங்கே ட்ரெயின் விட்டுருக்காங்க. இது தனி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. லக்கேஜை கலெக்ட் பண்ணிட்டு துபாய் வந்தாச்சு. துபாய் வந்துட்டோம். துபாய் வந்தாச்சு. இப்போது நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஒரு பாலைவனத்தை இப்படியெல்லாம் பசுமையாக்கி க்ரீனரியாக எங்கே பார்த்தாலும் செடிகள் ரொம்ப அழகாக்கியிருக்காங்க. பெரிய பெரிய பில்டிங், அதே மாதிரி பயங்கர டிராஃபிக். பிரமிப்பாக இருக்குதுங்க. இதுக்கே பிரமிப்பாக இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய சுற்றி பார்க்க போகிறதுக்கு இருக்குது. அங்கே போய் பார்க்கலாங்க. ரூமுக்கு போயிட்டே இருக்கோம்.